நேபாள பெருவெள்ளத்தில் 175 பேர் உயிரிழந்து விட்டனர் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் வடக்கே ராசுவா பகுதியில் பனிப்பாறைகள் உருகி ஆற்றில் கலந்ததில் திடீரென பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் பாலங்கள், சாலைகள், வாகனங்கள், நீர்மின் நிலைய அணை உள்ளிட்ட ஏராளமான கட்டமைப்புகள் பெருத்த சேதமடைந்தன. பல கிராமங்களும் வெள்ளத்தில் தெரியாமல் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் இராணுவத்தினர் முழு வீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தில் இந்தியர்கள் உள்ளிட்ட ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டனர். பெருவெள்ளத்தில் 175 பேர் உயிரிழந்துவிட்டனர் என்றும் 300 இந்தியர்கள் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் சிசிர் கனால் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேபாள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அதன்படி நேபாளத்துக்கு நிவாரணப் பொருட்களை விமானப்படை விமானங்கள் மூலம் வழங்கும் பணியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. வெள்ளம் பீகார் பகுதிக்கு வந்து இருப்பதால் அங்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.